இவங்களுக்கெல்லாம் திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த திறமை இல்லாம வந்தது? எந்த திறமை இல்லாம வந்தது? திறமைய வளர்த்துனா. படித்தது 8வது தான். ஆனால் அந்த படிப்பை வந்து நான் ஒரு தடையாக பண்ணி நான் அப்படியே என் மனசுக்குள்ளேயே என் குறைய அப்படியே நானே வளர்த்திட்டு இருந்தேன். ஆனால் மைலேஜ்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யாருன்னு தெரியாத ஒரு முகம் மூலிமா இன்னைக்கு நல்லாவே தெரியும். எனக்காக எடுக்கல, ராஜா சாருக்காக தான் எடுத்தேன். ஆனால் அந்த பிஸ்னஸில் வந்து ட்ரைனிங் மீட்டிங்லாம் போய் அட்டன் பண்ணும்போது எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. கீதா, உனக்கான இடம் கம்பெனி கிடையாது, உனக்கான இடம் மைலேஜில் காத்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோட திறமை எல்லாத்தையும் வந்து படிப்படியாக ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் மாற்ற ஆரம்பித்தேன். அந்த மாற்றின மாற்றம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும். 2016 வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஓப்பன் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து ஆர்ச்சர் ரேங்கில் வந்து கடைசியாக ஒரு நபராக வந்து ஒரு 3000 ஒரு நபராக இருந்தோம் அந்த இடத்துல. ஆனால் இன்னைக்கு 7 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 50ல் ஒருத்தராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எதிரி அவங்க ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவும் தெரியாது. சார் சொல்லுவார், ஆனால் எனக்கு நிறையா சொல்லி புரிய வச்சுருக்காரு. லைஃப் இது தாண்டி அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். பட் ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் அது மாதிரி என்ன நினைமேன்னு தெரியாத அளவுக்கு மாறும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன எல்லாரும் அதே இடத்துல வந்து எங்கள் அப்பா இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே நிலைமை எனக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்போதைக்கு தெரியல. சார் சொன்னார், முருகன் சார் சொன்னார், மகாமணி சார் சொன்னார், ஜஸ்ட்டு நீ இன்ட்ரோ மட்டும் கொடு அப்படிங்கிறப்ப தான் சொன்னாங்க. ஒரு நாமினியாக இருந்து ஓகே நம்ம டீமுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, உன் டீமுக்கு பக்கபலமாக நீ இருக்க, சோலைக்கு அடுத்தது நீ இருக்க அப்படிங்கிறப்பல காட்டுங்கிறப்பல தான் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் நான் என் டீமுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது தான் தெரிஞ்சிச்சு என்ன சார் இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அப்படிங்கும் போது மேடம் அவங்களாம் வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நான் இருக்கேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டோட லெவல் தான் இந்த 2.5 வருஷத்தில் ஒரு என்னாலையும் ஒரு இத்தனை பேர் அச்சுவசையும் என்னால் உருவாக்க முடியும். என் டீம்லையும் நிறைய சிங்க பெண்களும் சரி ஒரு நிறைய கிரியேட்டர்ஸை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அவங்க சொல்லும் போது இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம கம்பெனி வச்சுட்டு அதில் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நம்மளுக்கு தேவைப்படாது, ரெண்டாவது இது தேவைப்பட்டாலும் நம்மளால் இதை பண்ண முடியுமா, படிப்பு கம்மி, அப்போ நம்மளால் இதை பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சரி இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்காக இல்லைனாலும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ஹஸ்பண்ட் பனியன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னா அதில் வர்ற வருமானம் எல்லாமே நாளைக்கு நம்ம பசங்களுக்கு கிடைக்குமானுங்கிறது சொல்ல முடியாது. அப்போ அதுக்காகவாச்சும் நம்ம பசங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் தான் சரி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங் மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது தான் லீடர்ஸோட வழிகாட்டுதல் கரெக்டாக அமைஞ்சதுனால நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதில் முதல் விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பிஸ்னஸை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணுங்கிறத முதல்ல நான் நினச்சேன். அதுதான் முதல் ஸ்டெப் நான் எடுத்து வச்ச ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி என்னை படிப்படியாக மாற்றிக்க ஆரம்பித்தேன். என்னோடய கூச்சத்தை விட்டேன், தயக்கத்தை விட்டேன், பயத்தை விட்டேன். இதெல்லாம் விட தான் எனக்கு டீம் வர ஆரம்பிச்சது. நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது நிறைய விஷயங்கள்ல எனக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தோம். இப்போ பிஸ்னஸுக்காக நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியது அதுதான். பிஸ்னஸுக்காக நம்மளை மாற்றிக்கணும்னு நம்ம நினைச்சா இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டியாக உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு லைஃப் கிடைக்கும். நான் என்னோட அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்குமே பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாதிக்கக்கூடியவங்க தான். அதற்கான மன வலிமை நம்மள்கிட்ட இருக்குதானே, அதற்கான மன வலிமை நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் சில பேருக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணித்தோன்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் அப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னோட கணவர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னோட அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னோட கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னோட ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சப்போர்ட் நம்ம தான் வாங்கணும். சரிங்களா? பிஸ்னஸ் நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா ஒரு நேரத்தில் வீட்டை மறந்து ஓடிட்டு இருக்காங்க. வீட்டையும் கவனிக்கணும். வீட்டை கவனிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு நாம் என்னென்ன விஷயங்களை பண்ண தர முடியுமோ, ஏன்னா நாம் இலக்கை நோக்கி ஓடணும், நம்மளை நாம் நிரூபிக்கணும்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்தே நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கணும். சரிங்களா? அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்த்தோம்னா நம்மளோட இலக்கை வந்து நம்ம ஈஸியாக நாம் அடைஞ்சிடலாம். நான் 1001 STCயை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு கனவு பார்த்து அதை நடத்தி காமிச்சேன். எனக்கு இந்த டிசம்பர் 31க்கு முன்னாடி 1001 லேடி STCயை வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம். ரெடியா?